ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய சிவ பஞ்சாட்சர நட்சத்திரமாலா ஸ்தோத்திரத்தின் 19வது ஸ்லோகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் கூறிவர அவர்களது வறுமையை நீக்கி எப்பொழுதும் பாதுகாப்பார் சிவபெருமான். வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். த்ர்யக்ஷதீன சத்கிருபா கடாக்ஷதே நம சிவாய தக்ஷசப்ததந்துநாச தக்ஷதே நம சிவாய ரிக்ஷராஜபானுபாவகாக்ஷதே நம சிவாய ரக்ஷமாம் பிரபன்னமாத்ர ரக்ஷதே நம சிவாய த்ர்யக்ஷதீன சத்கிருபா கடாக்ஷதே நம சிவாய தக்ஷசப்ததந்துநாச தக்ஷதே நம சிவாய ரிக்ஷராஜபானுபாவகாக்ஷதே நம சிவாய ரக்ஷமாம் பிரபன்னமாத்ர ரக்ஷதே நம சிவாய த்ர்யக்ஷதீன சத்கிருபா கடாக்ஷதே நம சிவாய தக்ஷசப்ததந்துநாச தக்ஷதே நம சிவாய ரிக்ஷராஜபானுபாவகாக்ஷதே நம சிவாய ரக்ஷமாம் பிரபன்னமாத்ர ரக்ஷதே நம சிவாய. முக்கண்களை உடையவரும் ஏழைகள் மீது என்றும் கருணை காட்டுபவரும் தக்ஷ பிரஜாபதியின் யாகத்தை அழிக்க வல்லவரும் சந்திரன் சூரியன் தீ ஆகிய வடிவங்களை கண்களாக கொண்டவரும் சரணடைவோரின் ஒரே பாதுகாவலருமான சிவபெருமானை அனுதினமும் பணிந்து வணங்குகிறேன், என்னை ரட்சிப்பாயாக. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.